கேட்குறாருன்னா, நாங்கள் தவறு செஞ்சிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க. ஏன்னா நீங்கள் கொடுத்த சாபத்தை வந்து மறுபடியும் நீங்கள் எடுத்து வாபஸ் எடுக்க முடியாது. அதனால் கொஞ்சம் குறைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த சாபத்தை வந்து குறைச்சி அதாவது கொஞ்சம் கன்செஷன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஓகே, நீங்கள் ரியலைஸ் ஆகிட்டீங்க, நீங்கள் வந்து உணர்றிட்டீங்க என்ன தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி. அதனால் நான் என்ன செய்கிறேன்னா, 7 வருஷம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பிறப்பு எடுத்துகிட்டு நீங்கள் மறுபடியும் இங்கே வந்துடுவீங்க. உங்களோட உண்மை உரிகளோட நிலைக்கு வந்துடுவீங்க. ஒருத்தர் மட்டும் அங்கே தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி அந்த இதை வந்து குறைச்சிட்டாங்க, அந்த சாபத்தை வந்து குறைச்சிட்டாங்க. அப்போ தான் இவங்க தேடுறாங்க, இந்த மாதிரி நம்ம பௌத்திக உலகத்தில் பிறப்பு எடுக்கணும், என்ன பண்ணுறது, யாரை தேடுறதுன்னு சொல்லி தேடும்போது அப்போ தான் அவங்களுக்கு ஆகாஷ்வாணியில் ஒரு அறிவு வருது. நம்ம போய் கங்கா மாதா போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நேராக கங்கை கிட்ட போகிறாங்க. கங்கை மாதா கிட்ட போனால் சரி ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு ஓகே நான் இந்த மாதிரி பண்ணுறேன், நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணுறேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏற்றிக்கிறாங்க. அதனால தான் இந்த மாதிரி கண்டிஷன் போட வேண்டிய ஒரு நிலைமை வந்துடுச்சு. யாருக்கு? சந்தனு மகாராஜுக்கு. அப்போ என்ன பண்ணார், இந்த 7 குழந்தை வந்து மறுபடியும் பிறப்பு கொடுத்தாங்க, மறுபடியும் அவங்கள அனுப்பிச்சிட்டாங்க. அவங்களோட பழைய இடத்துக்கு அவங்க போயிட்டாங்க. இந்த ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணுறது, அவங்கள வந்து தண்ணியில் போடுறதுக்கு விடல, நதியில் போடுறதுக்கு விடல. உடனே சொல்கிறாரு கங்கை மாதா சொல்கிறாரு, பாருங்க மன்னாரே, இந்த குழந்தைய மட்டும் நான் கொண்டு போய் சகல வித்தியைகள் சகல கல்விகள் இவங்களுக்கெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்றேன், இது ப்ராமிஸு சொல்கிறேன் சொல்லி அவர்கிட்ட வாக்கு கொடுத்துட்டு கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் அந்த இவர் பேர் தேவவிரதா, அவர் பேர், அந்த குழந்தை பேர் தேவவிரதா. எல்லாம் ஒரு புக்கு ஒரு பெண் எடுத்துகிட்டு வந்தால் நீங்கள் எல்லாம் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா என்னோடய கிளாஸில் எப்பவும் கேள்வி பதில் எப்பவும் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி எதுக்கெல்லாம் இந்த கதையெல்லாம் சொல்லி தான் கதையில் கேட்டிருப்பீங்க நீங்கள் எல்லாமே. இருந்தாலும் இந்த கதைக்கும் நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு நெருக்கமான ஒரு சம்பந்தம் இருக்குது, ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. எயின்ஸ்டைன் ஒரு ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சிருந்தார், ஒரு விஞ்ஞானி ஆல்பர்ட் எயின்ஸ்டைன். அவர் எப்படி கனெக்டிவிட்டி பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த மாதிரி இந்த மகாபாரத்துக்கும் நம்மளோட வாழ்க்கைக்கும் பகவத்கீதா நம்மளோட வாழ்க்கைக்கு வந்து சம்பூர்ணமான கனெக்டிவிட்டி இருக்குது, ஒரு ரிலேட்டிவிட்டி இருக்குது. அதனால தான் இதெல்லாம் அப்போயே அந்த டைம்லேயே வாசுதேவர் இதெல்லாமே சொல்லி கொடுத்துருக்காரு, இதெல்லாம் எழுதி வச்சுருக்காரு. அப்போது இவரை வந்து கங்கை கொண்டு போய் பரசுராமர்கிட்ட கல்வியை வந்து பயிற்சி பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. அப்புறம் சாஸ்திரங்களை வந்து ப்ரஹஸ்பதி கிட்ட போய் அங்கே போய் பயிற்சி பண்ணிக்கிட்டு கொண்டு வந்து இவர்கிட்ட ஒப்படைச்சிட்டார். இப்போ சந்தனு மகாராஜோட வாழ்க்கையில் நம்ம பார்த்தா துன்பமும் இருக்குது, சந்தோஷமும் இருக்குது. துன்பமும் இருக்குது, சந்தோஷமும் இருக்குது. துன்பமும் இருக்குது, சந்தோஷமும் இருக்குது. இப்படி பௌத்திக வாழ்க்கையை நம்ம பார்த்தா நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, துன்பமே எப்பவும் இருக்காது, வாழ்க்கையும் சந்தோஷமும் இருக்கும். சந்தோஷமே எப்பவும் இருக்காது, துன்பமும் இருக்கும். சாஸ்வதமாக நிரந்தரமாக எதுவுமே இருக்காது. சந்தோஷமும் இருக்காது, துன்பமும் இருக்காது. இது என்னாகும், ஒன்று பின்னாடி ஒன்று மாறி 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 வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் அத்தியாயம் 2:14 படித்தா உங்களுக்கு தெரியும். மாத்ரா ஸ்பர்சஸ்து கௌந்தேயா சீதோஷ்ண சுக துக்கதா ஆகமோ அபாயா நித்யோ தாம் ஸ்திதி சஸ்வ பாரதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இது எப்படின்னா, சந்தோஷமும் துன்பமும் எப்படி இருக்குன்னா, இந்த கிளைமேட்டிக்கல் கண்டிஷன் மாதிரி, வெதர் கண்டிஷன்ஸ் மாதிரி. வெயில் இருக்கும், குளிர் இருக்கும், வெயில் இருக்கும், குளிர் இருக்கும். இந்த மாதிரி மாறி 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 வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி சந்தோஷமும் அவ்வளோதான், துன்பமும் அவ்வளோதான். நம்மளை வந்து நிரந்தரமாக இருக்காது. நிரந்தரமாக எப்போ சந்தோஷமாக நம்ம இருக்க மாட்டோம். இப்போ சந்தனு மகாராஜோட வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்தார். அதுக்கப்புறம் அந்த பெண்ணை பார்த்த உடனே அவரை வந்து திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டார். அவர் ஆசை நிறைவேறிச்சு, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சந்தோஷமான பிறகு என்னாச்சு, அவருக்கு துன்பம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. யாராவது குழந்தைய தூக்கி போட்டால் சந்தோஷமாக இருப்பாரா? அட போடுமா, இன்னொன்று பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லுவாங்களா? யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு குழந்தைய எடுத்து நதியில் போடும்போது ரொம்ப துன்பமாக இருக்குது. அந்த துன்பம் எல்லாம் கடந்த பிறகு என்னாச்சு, மறுபடியும் சந்தோஷம் வந்துச்சு. என்ன சந்தோஷம்? கங்கை வந்து வாக்கு கொடுத்துட்டு போனார். இந்த குழந்தைய வந்து இப்படி அந்த ஸ்டோரி லைன் கேட்டார் அவர்கிட்ட. அவர் பின்னாடி என்ன ஸ்டோரி இருக்குது அதெல்லாம் கேட்டார். அந்த வரலாறெல்லாம் கேட்ட பிறகு அவர் சந்தோஷமாயிடுச்சு. ஓ பரவாயில்ல, கங்கா மாதா வந்து இவங்களை வந்து காப்பாற்றுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு அமைப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாயிடுச்சு. சரி, அது போன பிறகு சந்தோஷம். மறுபடியும் என்னாச்சு, கங்கை விட்டு போன பிறகு ஒரு துன்பம், மனைவி விட்டு போயிட்டாரான்னு ஒரு துன்பம்.
அப்புறம் என்னாச்சு, பீஷ்மரை கொண்டு அவர் தேவவிரதா கொண்டு போனார், மறுபடியும் வந்தார். அவர் எப்படி இருக்காருன்னா, பெரிய காட்டில் சிம்மம் தான் அதிபதி, ராஜா. அந்த 1000 சிம்மங்கள் பார்த்தா எப்படி இருக்கும் நம்மளுக்கு, அந்த மாதிரி இருக்கார். அவ்வளோ அழகா, அவ்வளோ பௌருஷமாக, அவ்வளோ வீரமாக. அதாவது சொல்கிறாரு, தேவவிரதான்றது யாருன்னா பீஷ்மர் தான், வேற யாரும் இல்லை, தேவவிரதன். அந்த பீஷ்மர் போர்க்களத்தில் நின்றுட்டா எந்த ஒரு வீரனும் அங்கே நிற்க மாட்டானா, ஈவன் அர்ஜுனா கூட நிற்க மாட்டானா. 1000 யானைகளோட பலம் இருக்குமா அவருக்கு, பீஷ்மருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பையனை நான் அடைஞ்சிட்டேன்னு சொல்லி மறுபடியும் சந்தோஷம் சந்தன மகாராஜுக்கு. சந்தோஷம் துன்பம், சந்தோஷம் துன்பம். ஸோ இப்படி நம்ம வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்குன்னா, ஒரு பகுதியில் சந்தோஷம், ஒரு பகுதியில் துன்பமாக இருக்கும். இப்படி ஒரு சுச்சுவேஷனை நம்ம என்ன செய்யணும், சந்தோஷமும் இருக்குது, துன்பமும் இருக்குது. எப்பவும் சந்தோஷமாக இருக்க முடியாது, துன்பமும் இருக்க முடியாது. எப்படி நம்ம இதை பேலன்ஸ் பண்ணலாம், அதை தான் மகாபாரத் சொல்லுது. வாழ்க்கை குட், வெரி குட். 2 கலந்துருந்தா தான் வாழ்க்கை. அப்புறம் வேற ஏதாவது கருத்துக்கள் இருக்குங்களா? மாதாஜி சொல்கிறாங்க 2 கலந்துருந்தா தான் நல்லா இருக்கும், ரொம்ப இது த்ரில்லிங்காக இருக்கும், த்ரில்லிங்காக இருக்கும், நல்லா இருக்காது. ஓகே ஓகே, வெரி குட். ஏன்னா துன்பம் இருந்தால் தான் கொஞ்சம் நம்மளுக்கு இந்த கஷ்டம் சுகம் எல்லாம் தெரியும். கரெக்ட். ஓகே, வேற? எஸ். கரெக்ட் கரெக்ட், எக்ஸாக்ட்லி. நீங்கள் மாத்தை சொன்னது கரெக்டு தான், கிட்டே வந்துட்டாங்க. நீங்கள் கரெக்டாக பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. இந்த 2 கரெக்ட் தானாக வந்துடும். வெரி குட், வெரி குட், வெரி குட், நைஸ். பாருங்கள் எப்படி பாயிண்ட்ஸ் எல்லாம் வருது. ஸோ ரெண்டுமே நம்ம பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். சந்தோஷமாக துன்பமாக ரெண்டுத்தையும் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. ஒன்று பின்னாடி ஒன்று வந்துகிட்டே இருக்கும். அதனால் நம்ம என்ன செய்யணும், நடுவில் நின்றுட்டு எப்படா இதை பேலன்ஸ் பண்ணுறதுன்றது நம்ம அறிவை, நம்ம இன்டெலிஜென்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம யாரை அணையணும், யார்கிட்ட நம்ம போகணும், அதுக்கு என்ன வழி, இது எல்லாமே நம்ம யோசனை பண்ணி நம்ம போக வேண்டியதாக இருக்குது. சந்தோஷம் ரொம்ப குதிக்கவும் கூடாது, டான்ஸும் ஆடக்கூடாது, மற்றவங்களுக்கெல்லாம் பார்ட்டி வாங்கி கொடுக்குறது, ட்ரீட் வாங்கி கொடுக்குறது, ஹோட்டல் கூட்டிகிட்டு போகிறது, அப்புறம் சைட் சீங்க அழிச்சிட்டு போகிறது, பணம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஓவராக குதிக்கவும் கூடாது. துன்பம் வந்துருச்சுன்னு சொல்லி போய் பாரில் போய் உட்காந்து தண்ணியும் அடிக்கக்கூடாது. இப்போ நவீன காலத்தில் அப்படி தான், ஏதாவது துன்பம் வந்துட்டால் முடிஞ்சது, அவ்வளோதான். போகிறது உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட அடிச்சுட்டே இருக்கிறது தான். இப்படியும் இருக்கக்கூடாது. அது இல்லாமல் மற்றவங்க என்ன பண்ணாங்க, போகாமல் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டில் தலைமையில் கை வச்சுட்டு இப்படி ஆகாயமே தலைமையில் விழுந்த மாதிரி, எந்த மனிதனுக்கும் வாழ்க்கையில் துன்பமே இல்லைன்ற மாதிரி அப்படியே இப்படி உட்காந்துருது தலைமையில் கை வச்சு. பெரியவங்களாம் சொல்லுவாங்க, தலைமையில் கை வைக்காதார் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பார்த்து இருப்பீங்க நீங்கள், தலைமையில் கை வச்சுக்காத, இல்லாத பாரெல்லாம் அப்படின்னு. அதனால் எப்படி இதை மேனேஜ் பண்ணுறதுன்றது தான் நம்மளோட மனித வாழ்க்கையில் பகவான் கொடுத்துருக்கிற ஒரு பெரிய பரிசு. நம்மளுக்கு அந்த அறிவு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதை தான் அப்போ தான் நம்ம யாரை அணையணும், யார்கிட்ட அணையணும், நம்ம யார்கிட்ட போகணும், யாரை பார்க்கணும். நம்ம இப்போ பரீட்சித் மகாராஜுக்கு பாம்பு கடிச்ச உடனே சொல்லிட்டாங்க, 7 நாளில் உங்களோட இது இதாகிடுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க பாகவதமில். 7 நாளில் நீங்கள் பாம்பு உங்களை கடிச்சு நீங்கள் உடலை விட்டுறீங்கன்னு சொன்னாங்க. பரீட்சித் மகாராஜ் தெரிஞ்சிருச்சு, நோட்டீஸ் வந்துருச்சு அவருக்கு. 7 நாளுக்குள்ளே அவரோட வாழ்க்கை க்ளோஸ் ஆகிடுச்சு சரி தெரிஞ்சு. நம்மளுக்கெல்லாம் நோட்டீஸ் வராது. நம்மளுக்கு நோட்டீஸோ இமெயிலோ இல்லைனா ஃபோன் காலோ அதெல்லாம் எதுவுமே வராது நம்மளுக்கு. எந்த டைமில் அது நோட்டீஸ் வரலாம் நம்மளுக்கு. நோட்டீஸுக்கு இல்லாமல் நம்மளுக்கு ரெடியாக இருக்கணும், நம்ம தயாராக இருக்கணும். நம்ம எந்த டைமில் நம்மளுக்கு வருதுன்னு சொல்லி சொல்ல முடியாது. அப்போ அந்த 7 நாளுக்குள்ளே அவர் உடலை விட்டுறாருன்னு சொல்லி அவர் என்ன பண்ணார், பரீட்சித் மகாராஜ் என்ன பண்ணார், பாகவதம் கூட அவங்க கேட்க போல, பக்கத்தில் இருக்கிற எல்லா வைஷ்ணவர்கள் எல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி நிலைமை வந்திருக்கு, எனக்கு நான் என்ன பண்ணணும், எதை பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உடனே அவங்கள அப்ரோச் பண்ணார். அவங்கள அப்ரோச் பண்ணி அவங்கள அணைஞ்சிட்டு, நீங்கள் உடனே சாஸ்திரங்களை நூல்களை கேட்கணும், பாகவதத்தை கேட்கணும், ஒரு சிறப்பான ஒரு குருவை நீங்கள் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நேராக சுகதேவ கோஸ்வாமி கிட்ட போயிட்டு அவர் உட்காந்து பாகவதத்தை கேட்டு அந்த 7 நாள்லேயே பகவான் ராஜ்யத்துக்கு போயிட்டார்.
அதனால் நம்மளோட டைம் வந்து 7 நாளாக இருக்கலாம், 7 நிமிடமாக இருக்கலாம், 7 செகண்டாக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. எங்கள் கோயிலில் 9 மணிக்கு பாகவதம் கிளாஸ் இருக்குது மார்னிங். உண்மையாக நடந்தது ஒரு 2 வருஷம் பின்னாடி. நான் சொல்கிறதெல்லாம் பிரேக்கிங் நியூஸாக இருக்கும் உங்களுக்கு. 9 மணிக்கு பாகவதம் கிளாஸ் முடிச்சுட்டு எல்லாம் கேட்டு நல்லா கேட்டுருக்கார். ஒரு பெரியவர், ரொம்ப கொஞ்சம் வயசானவர், ஹிந்திக்காரர். கேட்டுட்டு எங்களுது எப்படின்னா கோயில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும், 5வது ஃப்ளோரில் வந்து பிரசாதம் டிஸ்ட்ரிபியூஷன். என்ன ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னால் எல்லாருக்குமே வயசானவங்க எல்லாருமே வந்து லிஃப்ட் யூஸ் பண்ணணும், வயசில் இருக்கிறவங்க எல்லாமே படி ஏறணும், இதுதான் கண்டிஷன். இவர் என்ன பண்ணார், நல்ல பாகவதம் கேட்டுக்கிட்டு படி ஏற ஆரம்பிச்சிட்டார். இவர் படி ஏற ஆரம்பித்தோடனே 5 படி 5 இது இருக்குல்ல, 5 ஃப்ளோர் இருக்குது, முடியல. ஸ்டேர் கேஸ்லேயே ஹார்ட் கொலாப்ஸ் ஆகிடுச்சு, இறந்துட்டார். அப்படியே எப்படி ஒரு சாவு பாருங்க, உண்மையாக இறந்துட்டார் ஹிந்திக்காரரு. இப்போவும் அவங்க மனைவி வராங்க, இப்பவும் கிளாஸுக்கு வராங்க. வேற யாராவது ஆயிருந்தா, என் புருஷனுக்கு இப்படி ஆயிடுச்சு இந்த கோயிலுக்கு வந்ததுனால, என் புருஷனை இப்படி சரியாக பார்க்கல இவங்க பக்தர்கள், அதனால் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி கோயிலுக்கே வராமல் விட்டுருவாங்க. அது ஒரு பெரிய ஸ்டோரி லைன் ஆகிடும் பின்னாடி அவங்களுக்கு. கடவுள் தான் காரணம் இதுக்கு, பக்தர்கள் தான் காரணம் இதுக்கு. அதாவது நம்ம வாழ்க்கையில் ஏதாவது நமக்கு கெடுதல் ரிவர்சல் ஏதாவது ஆனால் அதுக்கு அவர் தான் காரணம். நல்லதானா என்னோட திறமை, என்னோட எனர்ஜி, என்னோட இன்டெலிஜென்ஸு, என்னோட சமத்காரம், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், எத்தனை சோர்ஸஸை வந்து நான் கலெக்ட் பண்ணி நான் இது பண்ணேன், இதெல்லாமே என்னோட டேலண்ட்டுன்னு சொல்லி நம்ம வந்து நம்மளே என்ன பண்ணுவோம், புகழ ஆரம்பிச்சிடுவோம். நிறைய புக்ஸ் எழுதிடுவோம் கீர்த்தன் பண்ணி. ஆனால் இறந்துட்டார் அவர். ஆனால் எப்படி ஒரு சாவு பாருங்க, பாகவதத்தை கேட்டுக்கிட்டு கோயிலில் பிரசாதத்துக்காக போயிருக்காங்க. அந்த கான்ஷியஸ்னஸ் பாருங்க எப்படி இருக்கும். அதனால தான் கோயில் வந்து கோயிலான்னு சொல்ல, கோயில் வந்து என்ன, வைகுண்டம். நம்ம வைகுண்டத்தில் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால் கோயிலை வந்து சாதாரணமாக நினைக்கக்கூடாது. எப்போ கோயில் வந்து வைகுண்டம். சரி, இவங்க பீஷ்மர் தேவவர்தா அவர் வந்துட்டார், எல்லாம் பயிற்சியெல்லாம் முடிச்சுட்டு ஒப்படைச்சிட்டு போகிறாரு சந்தன மகாராஜ் கிட்ட. சந்தன மகாராஜ், நீங்கள் பாருங்கள் உங்கள் பையனை நான் ஒப்படைச்சிட்டேன். இவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அழகான பையன், ரொம்ப வீரமான ஒரு நபர், ரொம்ப ப்ரில்லியன்ட், சார்மிங், பியூட்டிஃபுல்லாக இருக்கார், அழகாக இருக்கார், உலகத்தில் யாரும் இல்லை. ரொம்ப எல்லா கல்வியும் கற்றுக்கிட்டு வந்தார். பரசுராமர் தான் குரு அவருக்கு, பீஷ்மருக்கு. எல்லாம் கற்றுக்கிட்டு வந்துட்டார். ஹஸ்தினாபுரத்துக்கு எப்படியாவது இவரை வந்து ராஜா செஞ்சிடலாம், இந்த அரசாங்கத்துக்கு இவர் தான் அதிபதி அப்படின்னு சொல்லி இவர் கனவெல்லாம் கண்டுறாங்க. யார், சந்தன மகாராஜ். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, சந்தன மகாராஜ் இங்கே என்ன ஒரு முக்கியமான ஒரு சாப்டர் நம்ம வந்து கற்றுக்க வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து பர்சனாலிட்டி. கங்கைன்றது வந்து ஒரு நதி கிடையாது, ஒரு பர்சனாலிட்டி. பார்வதின்றது ஒரு பர்வதம் கிடையாது, ஒரு பர்சனாலிட்டி, ஒரு நபர். இதை வந்து நம்ம கற்றுக்கணும். இன்னொன்று என்னென்னா, ரெண்டாவது பாயிண்ட் எப்படின்னா, மற்றவங்களோட ஸ்டோரிஸை, மற்றவங்களோட வரலாறை வந்து நம்ம கேட்கும்போது அதை வந்து கேர்லெஸ் பண்ணக்கூடாது. அதை வந்து போடா என்னடான்னு சொல்லி நம்ம கேட்கணும். என்ன சொல்கிறாங்கன்றது கேட்கணும். நான் எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்லது இருக்குது. பகவான் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த படைப்பில் எல்லா நபர்களும் ஒரு விசேஷமான ஒரு குணத்தை கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு நல்ல குணம் இருக்கும், அந்த நல்ல குணம் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. ஒரு நாள் ஒரு டீருக்கு என்ன சொல்கிறீங்க, மான் தானே, ஒரு மானில் கூட வகை வகையான மான்கள்லாம் இருக்குது. ஒரு மான் வந்து தேடிட்டே இருக்கு, ஏதோ ஒரு பொருளுக்காக தேடுது. தேட அதுக்கு கிடைக்கவே இல்லை. அப்புறம் இன்னொரு அறிவுள்ள ஒரு மான் வந்து கேட்குது, என்னப்பா இப்படி தேடிட்டு இருக்கு, என்ன காரணம்னு சொல்லி கேட்குறான். ஒன்றும் இல்லை, ஒரு சுகந்தமான ஒரு வாடை ஒன்று வந்திருக்கு, பரிமாணமாக இருக்குது ரொம்ப, அது எங்கே இருக்குன்னு சொல்லி தேடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, அப்படின்னு சொல்லி அந்த மான் சொல்லுது. அப்போ அதுக்கு என்ன பதில் கொடுக்கலாம் நம்ம? ஆனால் இது எங்கே போனாலும் அந்த வாடை அங்கே, அந்த பரிமாணம் அங்கே இருக்குது. எல்லா இடத்துலையும் தேடுது, கிடைக்கல. எல்லா இடத்துலையும் தேடுது, கிடைக்கல. எஸ் ப்ரோ, கரெக்ட் பிரபு, கோபி பிரபு சொன்னது கரெக்டு தான். அந்த பரிமளம் அவங்களுக்குள்ளேயே இருக்குது. அந்த சாஃப்ரன் என்ற சொல்கிறாங்களா, அந்த சாஃப்ரன் அந்த பரிமளம் வந்து அவங்ககிட்டே இருக்குது. ஆனால் இவங்க தேடி போகிறாங்க, எங்கே இருக்குன்னு சொல்லி.
நம்மளோட வாழ்க்கை கூட இந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம சந்தோஷத்தை தேடி போகிறோம், எல்லாம் உலகமெல்லாம் தேடுறோம். எப்படியெல்லாம் சந்தோஷத்தை அடையலாம், எங்கே சந்தோஷத்தை அடையலாம், நம்ம அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, அவங்க கூட சேரலாமா, இவங்க கூட அசோசியேஷன் எடுக்கலாமா, அந்த குரூப்பில் போகலாமா, இந்த டீமில் போகலாமா, இல்லை வெளியில் போகலாமா, இல்லை விருந்தாளிங்க வீட்டுக்கு போகலாமா, அங்கே ஏதாவது சந்தோஷம் இருக்கா, இல்லை டிஃப்ரெண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் போகலாமா, அங்கே சந்தோஷம் இருக்கா, இல்லை வேறு நபர்கள் கூட போகலாமா, நல்ல பெரிய பிக் ஷாட்ஸ் இருக்காங்களா, அவங்க கூட போய் சேரலாமா, அவங்க கூட ஏதாவது ஒரு சந்தோஷம் கிடைக்குதா. இப்படி நம்ம உலகத்தில் எல்லா இடத்துலையும் சந்தோஷத்தை தேடி 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 போயிட்டுருக்கோம். நம்மளுக்கு கரெக்டாக நம்மளோட ஃபீட்பேக்கை பார்த்துக்கிட்டு, நம்மளோட மைண்ட் செட்டை பார்த்துக்கிட்டு, எல்லா இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் வகை வகையான ஒரு உணவையும் வகை வகையான ஒரு என்ன சொல்கிறது சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் பொருள் என்ன இருக்கோ எல்லாமே, புலன் இன்பத்துக்கு என்னென்ன வேணுமோ எல்லாரும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாருமே மாயா இவங்களை அமைச்சிருக்காங்க, மாயா அவங்களோட ஏஜென்சி அமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் ஏதோ ஒரு காரியத்துக்காக. அந்த வீட்டில் புதுசாக வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. கீழே கிரவுண்ட் ஃப்ளோர், மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரு. கட்டிகிட்டு இருக்கும்போது வெளியே 2 திண்ணை இந்த கடப்பா ஸ்டோன் வச்சு ஒரு 6 பேர் உட்கார மாதிரி ஒரு திண்ணை. அங்கே கேட்டேன், என்ன மாதாஜி இது இதுக்காக வச்சுருக்கீங்க? ஏன்னா எந்த வீட்லேயும் இந்த மாதிரி இல்லை. ஏதோ பழைய காலத்தில் பெரிய பெரிய திண்ணை இருந்துச்சு, அங்கே உட்காந்து ஏதோ பகவானை பற்றியோ பக்தரை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. இதுக்கு என்ன இல்லை, ஆப்போசிட் வீட்டுக்காரங்க வராங்க, எதிர் வீட்டுக்காரங்க வராங்க, பின்னாடி வீட்டுக்காரங்க வராங்க, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் எல்லாமே. எங்களுக்கு ஒரு சின்ன கிளப் இருக்குது. பாவம் வந்தால் நின்றுட்டு ரொம்ப நேரம் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்க முடியாது, அதனால் அவங்களுக்காக ஒரு 5 பேர் 6 பேர் உட்காந்து நல்லா பேசலாம், இதுக்காக தான் இந்த மெத்தையை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், பிரஜல்பா பேசுகிறதுக்கு, அல்ப விஷயங்களை பேசுகிறதுக்காக நீட்டாக அதுக்காக பணத்தை கொடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாத, பெங்களூரில் லாஃப்டர் கிளப்னு சொல்லி ஒரு கிளப் இருக்குது. இல்லை எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? சிரிக்கிறதுக்கே ஒரு கிளப்பு. அங்கே சண்டே போனால் டிக்கெட்டே கிடைக்காது, என்ட்ரன்ஸ் டிக்கெட்டே கிடைக்காது. அங்கே என்ன தெரியுமா, சிரிச்சிட்டே இருக்கிறது தான். ஏதோ ஒரு பாட்டு இருக்குல்ல, சிரித்து வாழ வேண்டும் சொல்லி ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி சிரிச்சிட்டே இருக்கலாம். உள்ள ரிசல்ட் ஒன்றும் இல்லை, அவுட்புட் ஒன்றும் இல்லை, வெறும் சிரிக்கிறது தான். சிரிச்சிட்டே இருக்கணும். எதுக்காக சிரிக்கிறாங்களோ என்ன சிரிக்கிறாங்களோ தெரியாது, ஆனால் சிரிச்சிட்டே இருக்கணும் அந்த கிளப்புக்குள்ளே போனோம். இப்படியெல்லாம் ஒன்று இருக்குது. இப்படியெல்லாம் ஒரு புலனின்பத்துக்காக தயார் பண்ணி வச்சுருக்காங்க மக்கள். ஸோ அதனால் ஒரு அரசர் அவரோட பர்த்டே, பிறந்த நாள், அவரோட பிறந்த நாளுக்கு மக்கள் எல்லாரையும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு நீங்கள் எல்லாமே எனக்கு ஒரு நல்ல பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பரிசு எப்படி இருக்கணும்னா ரொம்ப விசேஷமாக இருக்கணும், ரொம்ப அற்புதமாக ஆச்சரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ராஜா அது அப்படி ஒரு பரிசு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, எனக்கு சந்தோஷமாக இருக்கும்போது துன்பம் வரக்கூடாது, துன்பமாக இருக்கும்போது சந்தோஷம் வரணும், அந்த மாதிரி ஒரு பரிசை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எப்படி கொடுக்கலாம் இந்த பரிசு? எல்லாரும் யோசனை பண்ணாங்க, இதெல்லாம் முடியுமா ராஜான்னு சொல்லி. ஏன் முடியாமல்? அப்படி தான் எனக்கு வேணும் பரிசு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாரும் என்னடா கொடுக்குறது, எப்படி கொடுக்குறது, இவங்களை இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி யோசனை பண்ணி பார்த்தாங்க. அப்புறம் ஒரு வயசான ஒருத்தர் வந்தார். வந்துட்டு ஒரு மோதிரம் ஒன்று கொடுத்தார். அந்த மோதிரத்து மேலே ஏதோ ஒன்று எழுதிட்டு கொடுத்தாரு. அந்த மோதிரத்து மேலே எழுதிட்டு கொடுத்தாரு, இந்த மோதிரம் வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது நடக்கும் கரெக்டாக. துன்பத்து சமையல சந்தோஷம், சந்தோஷ சமையல துன்பம் வராது அப்படின்னு சொல்லி இது மூலம் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று எழுதி கொடுத்தாரு. அதில் இது கூட உங்களுக்கு பாஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கிளம்பிட்டார். சில மாதங்களை கடந்த பிறகு பக்கத்தில் இருக்கிற ராஜா என்ன பண்ணார், இவரோட ராஜ்யத்தை ஆக்கிரமம் பண்ணுறதுக்காக வந்தார். வந்த உடனே இவருக்கு பயங்கரமான டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா பக்கத்து ராஜா வந்துட்டார், இத்தனை நாள் சந்தோஷமாக இருந்தானே, என்ன பண்ணுறது இப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த பெரிய ஒரு இது கொடுத்தாரல மோதிரம், அதை பார்த்துட்டு அதை படித்தார். அது படித்த உடனே போய் யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட பையன் உள்ளே வராரு. அரண்மனைக்கு வந்துட்டு, அப்பா நாங்கள் அந்த அரசரை வதம் பண்ணிட்டோம், நம்ம ராஜ்யத்தை சேஃப்கார்ட் பண்ணிட்டோம். அப்படியா அப்படின்னு இந்த மோதிரம் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சாட்சாத்காரம் வந்தது அவருக்கு. அதுக்கப்புறம் சில நாள் கடந்த பிறகு என்ன பண்ணார், அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட பையன் போயிட்டு இருக்கும்போது, ஏதோ ஒரு ரதத்தை போயிட்டு இருக்கும்போது உடனே கீழே விழுந்து இறந்துட்டார். உடனே பார்த்த உடனே
அந்த மோதிரத்தை பார்த்தாரு. மோதிரத்தை பார்த்த உடனே, ஓ என் பையனுக்கு இப்படி ஆயிடுச்சா அப்படி ஆயிடுச்சா அப்படி ஆயிடுச்சான்னு சொல்லி கொஞ்சம் இதில் இருந்தார், டென்ஷனில் இருந்தார். அது பார்த்த உடனே அவர் கேட்டிருக்காருல்ல, அது பார்த்த உடனே இது கூட உங்களுக்கு வந்து பாஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி கடந்து போயிட்டு. இப்போ இது எதுக்காக இந்த ஸ்டோரி சொல்கிறேன்னா, இந்த சந்தோஷமும் துன்பமும்ன்றது வந்து யாருக்குமே வந்து நிரந்தரமாக இருக்காது, வந்து வந்து போயிட்டே இருக்கும். ஆனால் நம்ம வந்து அறிவாளி, நம்ம அறிவை யூஸ் பண்ணிக்கிட்டு எப்படி அதை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். மகாபாரதம் வந்து இதை டீச் பண்ணுது நம்மளுக்கு. முக்கியமாக பகவத்கீதையில் டீச் பண்ணுது. நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு பகவத்கீதையில். பேர்பட்ட இந்த விஷயங்கள்லாம் நிறைய, இதெல்லாமே ஒரு சாப்டர்ஸ், நிறைய சாப்டர்ஸாக எடுத்து ஆச்சாரியா சொல்கிறாங்க நம்மளுக்கு எப்படியெல்லாம் நம்ம இது பண்ண இது சொல்லி. ஸோ அதனால் இங்கே ஸ்ரேயஸ் பிரேயஸ் அப்படின்னு சொல்லி 2 பொருள் இருக்குது. கீதையில் கூட ஒரு ஸ்லோகாவில் வருது இது. ஸ்ரேயாஸ் பிரேயாஸ் அப்படின்னு அர்த்தம். ஸ்ரேயாஸ் அப்படின்னா லாங் டேர்ம் பாலிசி, பிரேயாஸ் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் பாலிசி. ஸ்ரேயாஸ் அப்படின்னா தற்சமயத்துக்கு வந்து அது உதவாது, ஆனால் பவிஷ்யத்து காலத்தில் வந்து அது நம்மளுக்கு உதவும். பிரேயாஸ் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து திருப்தி அடையணும். ஏதாவது பார்த்த உடனே நம்மளுக்கு வந்து அதை வாங்கிடணும், அதை வந்து அனுபவிக்கணும். அது வந்து பிரேயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பிரேயாஸில் வந்து முக்கியமாக மக்கள் என்ன பண்ணுவாங்க, இதை தான் விரும்புவாங்க, பிரேயாஸ் தான் விரும்புவாங்க. எதுவுமே வந்து கடைசி நேரத்தில் இருக்கிறது வந்து கடைசி நேரத்தில் எதாவது நம்மளுக்கு ஏதாவது உதவுமா, நம்மளுக்கு சகாயமாகுமா அப்படின்னு சொல்லி யாருமே பார்க்குறதில்ல. அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே இப்போ நம்மளுக்கு என்ன வந்து திருப்தி அடையணுமோ அதை வந்து திருப்தி அடையிறதுக்காக தான் முயற்சி பண்ணுவாங்களே தவிர ஸ்ரேயஸுக்காக என்றைக்குமே வந்து முயற்சி பண்ண மாட்டாங்க. அதுதான் சந்தன மகாராஜ் பண்ணது. சந்தன மகாராஜ் உடனே என்ன பண்ணார், அந்த கண்டிஷன்ஸுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க சொன்ன கண்டிஷன்ஸ், கங்கை மாதா சொன்ன கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணிக்கிட்டு உடனே ஒத்துக்கிட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் தான் பார்த்தாரு, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சம்பவமே இருக்குன்னு சொல்லி 7 குழந்தைங்களை எடுத்து தூக்கி நதியில் போட்ட உடனே அவங்களுக்கு அந்த துன்பத்தை வந்து அவங்களால டாலரேட் பண்ண முடியல. ஸோ இப்படி மகாபாரத்தில் இந்த ஸ்டோரி லைன் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. கங்கை, சந்தன மகாராஜ் வந்து கங்கையை பார்க்குறது, கங்கையை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது, அவங்க கண்டிஷன்ஸ் போடுறது, இதெல்லாமே இப்படி தான் தொடங்கும் மகாபாரதம். அதுக்கப்புறம் தான் பகவத்கீதை எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். இதில் வந்து மறுபடியும் நெக்ஸ்ட்டு சந்தன மகாராஜ் என்ன பண்ணுறாரு, இன்னொரு பெண்ணை பார்க்குறாரு, அழகான ஒரு பெண்ணை பார்க்குறாரு. அவர் யாருன்னா மீனவரோட பொண்ணு. அந்த பொண்ணை பார்க்குறாரு. அவர் பேர் மத்சகந்தான்னு சொல்லி பேர், அவர் பேர். இந்த பெண்ணை பார்த்துட்டு இவங்களும் வந்து திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லி விருப்பப்படுவார். அது வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வகுப்பில் நம்ம பார்க்கலாம். டைம் எவ்வளோ இருக்கட்டும், டைம் டைம் 7:50. என்ன சொன்னீங்க? சத்யவதி. கரெக்ட். ஸோ ஒரு 10 நிமிஷம் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இல்லை உங்கள் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்லலாம். அவங்க தூக்கி போட்ட இலக்கம் 7 வசுங்கள், 7 வசூஸ், 8 வசு இருக்காங்க, அஷ்ட வசு அப்படின்னு சொல்லுவாங்க. பகவத்கீதையில் 10வது அத்தியாயத்தில் நீங்கள் படித்தா பகவான் வந்து அவரோட பிரதிநிதிகளாக இவங்க எல்லாருமே பகவான சக்திகளை பற்றி விளக்கத்தை கொடுக்குறாங்க. அங்கே வேசதேவர் அதில் நீங்கள் பார்க்கலாம், 8 வசு நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த 8 வசுல 7 வசு வந்து என்ன ஆகுறாங்கன்னா அவங்களோட பழைய இடத்துக்கு அவங்க வந்துடுவாங்க, தேவர்கள் மாதிரி அவங்க எல்லாமே. 8வது வசு தான் பீஷ்மர், தேவவிரதர், அவர் தான் தேவவிரதர். ஸோ இதை ஸ்டோரி எதுக்காக நான் சொல்கிறேன்னா, பகவத்கீதை பின்னாடி இதெல்லாம் இருக்குது. இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். இது ஸ்டார்ட் ஆகாமே நம்ம வந்து பகவத்கீதை தொடர்ந்துக்கிட்டால் நம்மளுக்கு எதுவுமே புரியாது. இது பின்னாடி இது ஏன்னா இப்படி தான் அந்த ஃபேமிலி ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம். ஃபேமிலி ட்ரீ, அந்த குடும்பத்தோட அந்த மரம் இப்படி தான் வளரட்டே வரும். அவங்க பையன் அப்படி தான். இப்போ நம்ம வக்கீல்கிட்ட போனால் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு வந்து இப்போ ஒரு சொத்துக்கு வந்து ஏதாவது சண்டைனா என்ன பண்ணுவாங்க, உங்கள் அப்பா பேர் என்ன, உங்கள் தாத்தா பேர் என்ன, அவங்க தாத்தா பேர் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி அந்த ஃபேமிலி ட்ரீ மாதிரி அது தெரியாமே நம்ம பகவத்கீதை படிச்சுட்டா ஒன்றும் புரியறதில்லை. அதனால தான் இதெல்லாம் சொல்லிட்டு வரேன். டைம் வேஸ்ட் ஆனாலும் இந்த பேசிக்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த பின்னலை என்னன்றது புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம பகவத்கீதை நல்லா புரிஞ்சிக்க முடியும். பகவத்கீதா நெக்ஸ்ட்டு வகுப்பில் வந்து கொஞ்சம் பகவத்கீதை புக்கு கொண்டு வாங்க. அதனால தான் நான் இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல.
ஏன் ஸ்டார்ட் பண்ணேன்னா, புக்கு நீங்கள் யாரும் கொண்டு வர மாட்டேன்றீங்க, ஆஸ் இட் இஸாக அப்படியே வச்சுருக்கீங்க. வீட்டில் வாங்கியிருக்கீங்க, ஆனால் ஆஸ் இட் இஸாக அப்படியே வச்சுருக்கீங்க. இதுக்குன்னு சொல்லி ஒரு பையை வைக்கணும். நம்ம இப்போ நம்ம வந்து ஸ்கூலுக்கு ஒரு பை வைக்கிறோம், காலேஜுக்கு போகும்போது ஒரு பை வைக்கிறோம், வெளியே டூர் போகிறதுக்கு ஒரு பை வச்சுக்கிறோம், அதே மாதிரி மார்க்கெட்டுக்கு போனால் ஒரு பை வைக்கிறோம், ஷாப்பிங் பேக் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம், கட்டை பேக். இது வந்து கீதா பேக் அப்படின்னு சொல்லி ஒரு பேக் பேர் வச்சுக்கிட்டு நீங்கள் டெய்லி என்ன பண்ணணும், அது கொண்டு வரணும். அது கொண்டு வரதுனால கிருஷ்ணரை நீங்கள் கொண்டு வரீங்க, கிருஷ்ணரை கொண்டு போகிறீங்க. ஏன்னா பகவத்கீதா, பாகவதம் இது எல்லாமே பகவானுக்கு அவங்களுக்கு வந்து எந்த விதமான வித்தியாசமே இல்லை. ஸோ ஏதாவது கருத்துக்கள் இருக்கலாம், ஏதாவது கருத்துக்கள் மறுபடியும் ஏதாவது கேள்விகள், டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? இப்போ சொன்னதில் டவுட்ஸ் இல்லை, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் கேட்கலாம். என்ன பிரபா? ரைட், வெரி குட். இருக்குங்களா உங்ககிட்ட பதில்? ஓகே. ஸோ தயவுசு பாகவதம் ஃபுல் செட் வாங்கியிருக்கீங்களா இல்லை ஒரு புக்கு மட்டும்? ஓகே ஓகே. ஸோ எத்தனை பேர்கிட்ட பகவத்கீதா புக் இருக்கீங்க மாதாஜிஸ் கிட்ட? 1 2 3 4 5 6 7. ஓகே. மாதா உங்ககிட்ட இல்லைங்களா? அம்மா கிட்ட இருக்கா? ஓகே. 8. மாதா பின்னாடி உங்ககிட்ட இருக்கா? ஓகே. பக்கத்தில் வந்து இருக்கு. ரைட், வெரி குட். நல்ல புக் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிட்டு இருக்கு பிரபு. இங்கே பிரபுஜிஸ் இப்போ கோபி கிட்ட இருக்குது, பிரபு கிட்ட இருக்குது, எல்லாருக்கிட்ட உங்ககிட்ட இருக்குது, రమేష్ ప్రభు దగ్గర இருக்குது. ప్రభు మీ దగ్గర ఉందా? ఇక్కడ తీసుకుంటా వేరే ఎక్కడ తీసుకుంటారు? కాదు, వాళ్ళు వెనకాల. మీరు ఎవరు చదువుతూ ఉన్నారు? వేరే చదివేసి మీరు ఇంకా కంప్లీట్ అయిపోయినా ఇంకా చదువుతూ ఉన్నారా? ఇప్పుడు మాది చదువు చూడండి. భగవద్గీత యాజ్ ఇట్ ఈస్ ఉంది కదా, ఇప్పుడు దాన్ని చదువుతారు కదా, దీన్ని చదవండి. దానికి దీనికి ఏం డిఫరెన్స్ అని చెప్పి మీరు చూడండి, మీకు తెలుస్తుంది. ஓகே, வெரி குட். இப்போ ஜபமாலை எத்தனை பேர் கொண்டு வந்திருக்கீங்க? வெரி குட், நைஸ், எக்ஸலண்ட். உடனே ஜபமாலை எடுத்துக்கலாம். இப்போ ஏன்னா துன்பம் வந்துட்டா கஷ்டம், அதனால் சந்தோஷத்தை பார்க்கலாம். ஜபமாலை நீங்கள் வேலைக்கான ஓகே ஓகே, வெரி குட். But you should bring it. You should bring every week, every Thursday, every Friday. Okay. Now you can chant with these words. Hare Krishna, Hare Krishna, Hare Krishna. Jai Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Shri Vasadi Gaura Bhaktavrinda. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama. யாருக்காவது மணி வேணும்னா வாங்கிக்கலாம், வந்து சேன் பண்ணி திருப்பி ரிட்டர்ன் எடுக்கலாம், ரிட்டர்ன் கொடுக்கலாம். இருக்கா? யாருக்காவது வேணா கொடுத்துரு கண்டிப்பாக. ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ண, ஹரே ஹரே, ஹரே ராம, ராம